ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு இந்த வீடியோவை நம்ம 4 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். முதல் செக்மெண்ட்டில் ஈரான் அமெரிக்காவுக்கு உடனான டீல் வந்து ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் கூட இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே நம்மளோட மார்க்கெட் எதனால் விழுந்தது அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். என்னதான் டீல் ஃபைனல்னு சொல்லியிருந்தாலும் இந்த டீலை கிடைக்கிறதுக்கான வேலையை பல பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருவோம். அண்ட் ரெண்டாவது செக்மெண்ட்டில் நம்மளோட இந்திய பொருளாதாரத்தை சம்மந்தப்பட்ட சில செய்திகள் வந்திருக்கு. ட்ரேட் டேட்டாவாக இருக்கட்டும், நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து சில ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக நம்மளோட இன்னொரு கப்பல் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் மூழ்கி இருக்குது. அதை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருவோம். அண்ட் மூணாவது செக்மெண்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட ப்ராடர் மார்க்கெட் அனாலிசிஸ், கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில், யூஎஸ்டிஐஎன்ஆர், பாண்ட் டீல்ஸு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அட்வான்ஸ் க்ரெடிட் ரேஷியோ, எஃப்ஐடி டேட்டா எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். சைனாவோட தங்க கையிருப்பு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா வந்திருக்கு, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நாலாவது செக்மெண்ட்டில் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 20 கம்பெனிஸ் பற்றின செய்திகள் வந்து அந்த செக்மெண்ட்டில் இருக்குது. அண்ட் அந்த செய்திகளை பார்க்குற பட்சத்தில் அந்த பங்குகளில் வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு உங்களாலே வந்து முடிவெடுக்க முடியும். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களோட ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று ஈவினிங் வந்து நம்ம வந்து லைவ் செஷன் பண்ணோம். கிட்டத்தட்ட 7 மணியில் ஆரம்பித்து 9 மணி வரைக்கும் பண்ணோம். கிட்டத்தட்ட 8 மணிக்கு மேலே உலகம் ஃபுல்லாக ஒரே கலைபரமாக இருந்திருக்கு. என்னென்னா நேற்று லைவ் செஷன்லேயே முதல் 25 நிமிஷத்தில் சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி இஸ்ரேல் மறுபடியும் லெபனான் மேலே மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இஸ்புல்லாவும் இஸ்ரேலோட ஆர்மி போஸ்ட் மேலெல்லாம் வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம். அதுக்கு ஈரான் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இன்றைக்கி நைட்டு நாங்கள் இஸ்ரேலுக்கு சரியான பதிலடி கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு தயாராகிறாங்க. எந்த அளவுக்கு தயாராகிறாங்கன்னா மிசைல்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணுறதுக்கு தயாராகிறாங்க. மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய ஏர் ஸ்பேஸில் எந்த டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸும் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பை கொடுக்குறாங்க. அண்ட் இஸ்ரேலும் வந்து குறைஞ்சவங்க இல்லை, அவங்களும் வந்து அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஈரான் கிட்டேருந்து இன்றைக்கி நைட்டு பயங்கரமான மிசைல்ஸ் வந்து தாக்குதல் வரப்போகுது, அதனால் நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் ரெடி பண்ணுறாங்க. இது இப்படி இருக்கும்போது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும், பிரசிடென்ட் ட்ரம்ப்பாக இருக்கட்டும், யுனைடெட் நேஷன்ஸோட செக்ரட்டரியாக இருக்கட்டும், இஸ்ரேலை பார்த்து நீங்கள் வேணும்னே இதை பண்ணுறீங்க, நீங்கள் வந்து இந்த பீஸ் டீலை சபோட்டாஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பீஸ் டீல் முடியும் போது எதுக்கு லெபனான் மேலே நீங்கள் அடிச்சிங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. நேற்று நைட்டு கரெக்டாக ஒரு 8:15 அமெரிக்கன் பிரசிடென்ட் அவரோட சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அந்த போஸ்ட்டில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திஸ் மார்னிங்ஸ் அட்டாக் ஆன் பெய்ரூட் ஷுட் நாட் ஹேவ் ஹேப்பன்ட், particularly on a special day when we are so close to a peace deal with Iran. Israel has the right to defend itself against a threat, but the attack it was responding to was very small, meaningless, nobody was hurt, injured or killed, and should not disrupt this important process. We are very close to a deal that will bring peace to the region, including to Lebanon, and all the sides should stand down. There should be no more attacks by Israel anywhere in Lebanon, but there should also be no more attacks by any other party, including Hezbollah, against Israel. This could be the beginning of a long, beautiful peace. Let's not blow it. Thank you for your attention to this matter, President Donald J. Trump அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, இன்றைக்கி காலையில் பெய்ரூட் நடந்த தாக்குதல் வந்து நடந்திருக்கக்கூடாது. அது வந்து ரொம்பவுமே சோகமான ஒரு விஷயம். இஸ்ரேல் வந்து அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் கூட இந்த முக்கியமான நாளில் இந்த அட்டாக் பண்ணணுமா? நீங்கள் வந்து உங்களை காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு அட்டாக் பண்ணுறீங்களா? அந்த அட்டாக் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன அட்டாக், ஒரு மீனிங்லெஸ் இல்லாத ஒரு சின்ன அட்டாக். அதில் யாருக்கும் எந்த சேதமும் ஏற்படல. அப்படி இருந்தும் எதுக்கு இந்த மாதிரி அட்டாக் பண்ணுறீங்க? நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிற இந்த பீஸ் டீல் வந்து அந்த ஒட்டுமொத்த பிராந்தியத்திலையுமே அமைதியை கொண்டு வரதுக்கான விஷயம், அதை கெடுத்துடாதீங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கன் பிரசிடென்ட் 8:15 வந்து போஸ்ட்டை போடுறார். இவர் இப்படி சொன்னாலும் கூட இஸ்ரேலும் வந்து ஏர் டிஃபென்ஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. ஈரான் அவங்களோட மேற்கு பகுதிகளில் டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ் போக வேணாம், மிசைல்ஸ் வந்து அட்டாக் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டாங்க. அந்த உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா தலைவர்களும் கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க. ஈரானில் இருக்கக்கூடிய முக்கியமான அஃபீஷியல்ஸ் வந்து இஸ்ரேல் மேலே பயங்கரமாக வந்து காண்டா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் இப்படி இருக்கும்போது நைட்டு ஃபுல்லாக பேச்சுவார்த்தை போகுது. நைட்டு நமக்கு வந்து விடியற் காலையில் 2:59 3 மணிக்கு அமெரிக்கன் பிரசிடென்ட் ஒரு போஸ்ட் போடுறார். The deal with the Islamic Republic of Iran is now complete. Congratulations to all. I hereby fully authorize the toll-free opening of Strait of Hormuz. இந்த toll-free opening of Strait of Hormuz வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு மேட்ரு இருக்குது, அது பின்னாடி சொல்கிறேன். And simultaneously herewith authorize the immediate removal of United States naval blockade. இதையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதுலேயும் ஒரு மேட்ரு இருக்குது, பின்னாடி சொல்கிறேன். இந்த 2 விஷயமே இந்த பீஸ் டீலே கெடுக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி வச்சிருக்காங்க, அதை பற்றி பின்னாடி சொல்கிறேன். ஷிப்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஸ்டார்ட் யுவர் இன்ஜின் லெட் த ஆயில் ஃப்ளோ, பிரசிடென்ட் டொனால்ட் ஜே ட்ரம்ப். இதை வந்து 3 மணிக்கு போடுறாரு. அண்ட் 1 மணி நேரம் கழிச்சு 3:57 ஒரு போஸ்ட்டை போடுறார். த கிரேட் டீல் வில் பிரிங் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி டு த வேர்ல்ட் ரீஜியன். மெனி பிரசிடென்ட்ஸ் ஹவ் ட்ரைட் to make peace with Iran and all have failed before me. The leaders of the region have for the first time found a president who can help them to achieve a real peace.
With the opening of Strait of Hormuz upon the signing of the deal on Friday for the purpose of mine removal, oil will flow on both end of the region and the world அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இந்த ரெண்டு இதுலையுமே பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பின்பத்தை வந்து உருவாக்குது நமக்கு. இதனால தான் காலையில் ஏஷியன் மார்க்கெட்ஸ் பயங்கரமாக இருந்தது. கோல்டு ப்ரைஸஸ் நல்லா பாசிட்டிவ் 3% அளவுக்கு இருந்தது. க்ரூட் ஆயில் வந்து $83 போச்சு. நம்மளோட மார்க்கெட்டும் 350 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஆனால் நேரம் போக போக சில முக்கியமான அப்டேட்ஸ் வருது. என்னென்னா நெத்தனியாக வந்து பிரசிடென்ட் பயங்கரமாக வந்து பொழந்து கட்டியிருக்காருன்னே சொல்லலாம். என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து ஈரானை அணு ஆயுதம் வச்சு கூடாமல் தடுக்கிறதுனால தான் இஸ்ரேல் வந்து இன்னும் இருக்குது. ஒருவேளை ஈரான் மட்டும் அணு ஆயுதத்தை உருவாக்கிட்டாங்கன்னா இஸ்ரேல்ன்ற ஒரு நாடே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லியிருக்காரு. இது இப்படி இருக்கும்போது ஈரானோட மீடியா என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று நைட்டு இஸ்ரேல் மேலே நாங்கள் ஷெட்யூல் பண்ண அட்டாக்கை கேன்சல் பண்ணதுக்கு காரணம் அமெரிக்கா $300 பில்லியன் அளவுக்கு பணத்தை அவங்களோட ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வருது. 300 பில்லியன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. $1 பில்லியன்னா $100 கோடி, சரிங்களா? 300 பில்லியன்னா $30,000 கோடி. அதாவது 30,000 கோடி ரூபாவை, $30,000 கோடி நம்ம இந்திய ரூபா கணக்கு போட்டிங்கன்னா 30 லட்சம் கோடி ரூபாய். அவ்வளோ ரூபா வந்து கண்டிப்பாக கொடுக்க ஒத்துக்க மாட்டாங்க. இந்த போரை நடத்துறதுக்கு ஒரு நாளைக்கு $1 பில்லியன் ஆகுதுன்றதான் பேச்சு. அப்படின்னா இந்த $300 பில்லியன் வச்சு அடுத்த 300 நாளைக்கு அமெரிக்காவில் போர் நடத்த முடியும். இது எந்த அளவுக்கு உண்மை, இதுக்கு அமெரிக்கா ஒத்துக்கிறாங்களா, இதை ஈரான் வலியுறுத்தினாங்கன்னா இந்த பீஸ் டீலே வீணாக போயிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அண்ட் இது இப்படி இருக்கும்போது அமெரிக்கா $12 பில்லியன் அளவுக்கு ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அசட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த $300 பில்லியன் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி உருவாக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே இன்னும் சில பாசிட்டிவான அப்டேட்ஸ்லாம் வந்தது. உலக தலைவர்கள் வந்து எல்லாருமே இந்த ஈரான் அமெரிக்கா டீலை வந்து வரவேற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டீல் வந்து வெள்ளிக்கிழமை நம்மளோட மார்க்கெட் நடந்துட்டு இருக்கும்போதே ஈரானோட மெஹர் நியூஸ் வந்து இந்த மாதிரி ஈரான் டீலுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு செய்திகளை வெளியிட்டாங்க. அதனால தான் 1.25 மேலே நம்மளோட மார்க்கெட் பயங்கரமாக ரேலி ஆச்சு. இருந்தாலும் கூட உலக தலைவர்கள் இன்னைக்கு ஏன் சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கும் தெரிய வந்துடுச்சு கன்ஃபார்மாக இந்த டீல் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுக்குது. இருந்தாலும் கூட இன்னைக்கு மத்தியானம் வந்து இன்னொரு அப்டேட். பிரைம் மினிஸ்டர் நெத்தனியாகு, இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் ட்ரம்ப்போட இன்பர்சன் மீட்டிங் நேருக்கு நேராக சந்திச்சு இந்த ஈரான் டீலை பற்றி பேசுறதுக்கு டைம் கேட்டிருக்காரு. அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லுவார். ஒருவேளை அவர் கன்வின்ஸ் பண்ணிட்டாருன்னா மறுபடியும் பிரச்சனை வந்துருமோன்னு ஒரு பயம் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீக்கெண்டில் வெள்ளிக்கிழமை தான் டீல் சைன் ஆக போகுது. அதுக்குள்ளார இஸ்ரேல் லெபனான் மேலே அடித்தாலோ, லெபனான் இஸ்ரேல் மேலே அடித்தாலோ மறுபடியும் பிரச்சனை ஆகிடும். இதுவும் ஒரு பயத்தை உண்டாக்குது. ஐஆர்ஜிசியும் கை கால் வச்சுட்டு சும்மா இருக்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கிறதுனால ஒரு பயத்தை வந்து நம்மளுக்கு உருவாக்கியிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈரான் சொன்ன இன்னொரு விஷயம் தான் வந்து மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை உண்டாக்கியிருக்கு. என்னன்னா, இந்த 60 நாள் நெகோசியேஷன் பீரியட் இருக்குல்ல, இந்த டிராஃப்ட் மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணிவிட்டு 60 நாள் வந்து நெகோசியேஷனுக்காக டைம் ஒதுக்கியிருக்காங்க. அந்த 60 நாளுக்குள்ளார இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் ஃப்ரீயாக வந்து கப்பல்கள் போய்க்கலாம், டோல் ஃபீஸ் கட்டாமல், டிரான்சிட் ஃபீஸ் கட்டாமல். இந்த 60 நாள் கழித்து ஈரானும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு அதாவது ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை கொண்டு வர போகிறாங்களாம், ஃபீஸ் ஃப்ரேம் ஒர்க்கை கொண்டு வர போகிறாங்களாம். அதுக்கு அமெரிக்கா ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஈரான் சொல்கிறாங்க. இது அமெரிக்கா ஒத்துக்கிட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கேள்விக்குறி உண்டாகுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பிரசிடென்ட் ட்ரம்ப் 2/59 போட்ட போஸ்ட் நான் படித்தேன். டோல் ஃப்ரீ ஓப்பனிங் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ன்னு சொல்லிட்டு அதில் சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு மத்தியானம் வந்து செய்தி இந்த மாதிரி சொல்லுது. இதுவே வந்து மிகப்பெரிய ஒரு கான்ட்ரடிக்ஷன். இதுவும் வந்து நம்மளுக்கு சந்தேகத்தை உண்டாகுது. இந்த செய்தி வந்தது ஃபார்ஸ் நியூஸில், ஈரானோட ஃபார்ஸ் நியூஸ். இவங்க வந்து ஐஆர்ஜிசிக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி சேனல். அண்ட் அதே மாதிரி ஃப்ரைடே இந்த டீல் சைன் ஆகும்போது இந்த G7 மீட்டிங் வந்து முடிஞ்சிருக்கும். ஒருவேளை மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அட்டாக்ஸ் நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகமும் நமக்கு எழுது. இந்த மீட்டிங்காக தான் ஒருவேளை இந்த மாதிரி பீஸ் டீல், இந்த அமைதியாக இருக்கட்டும் எல்லாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களான்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தை உண்டாக்குது. அண்ட் இதெல்லாம் இப்படி இருக்கும்போது இந்த இஸ்ரேல் மறுபடியும் இந்த டீலை ஸ்பாயில் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு பல பேரும் பயப்படுறாங்க, பல தலைவர்கள் பயப்படுறாங்க. அதுதான் வந்து இதில் முக்கியமான விஷயம். அண்ட் இது எல்லாமே வந்து நம்ம வந்து பொறுமையாக தான் பார்க்கணும். அண்ட் இன்னொரு விஷயம், பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து இன்னொரு வாசகமும் சொல்லியிருந்தார். அதாவது நேவல் பிளாக்கேட்டை நான் உடனே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு மத்தியானம் CNN ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, யூஎஸ் சீனியர் அஃபீஷியல்ஸுக்கு அமெரிக்காவோட சென்ட்காம்லேருந்து வந்த தகவல்கள் என்னென்னா, ஆர்டர்ஸ் என்னென்னா, வெள்ளிக்கிழமை டீல் சைன் பண்ண உடனே நேவல் பிளாக்கெட் எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு செய்திகள் வந்திருக்கு. இதுவும் வந்து இன்னொரு கான்ட்ராடிக்ஷனை உருவாக்குது. ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை வரையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வாரம் 2 ஈவெண்ட் இருக்குது. ஒன்று வெள்ளிக்கிழமை இந்த சைன் ஆகிற வரையும் வந்து நம்ம வெயிட் பண்ணணும். ரெண்டாவது புதன்கிழமை யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வோட FOMC மீட்டிங்கோட அவுட்கம் வருது. வேலைக்கிழமை பயங்கர வைலண்ட்டாக இருக்கும். வேலைக்கிழமை சென்செக்ஸ் எக்ஸ்பைரி வேறு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ரெண்டாவது செக்மெண்ட் நம்மளோட இந்தியாவுக்கு சம்மந்தப்பட்ட சில செய்திகள்.
இந்தியாவோட மே மாதத்துக்கான ஹோல்சேல் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்துடுச்சு. இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா 9.55% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் பண்ணாங்க. ஆனால் 9.68% இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் ரா மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனது தான். ஹோல்சேல் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன்ன்றது நம்ம வந்து பொருளை வாங்கும்போது, இப்போ நான் இந்த பேனாவா 5 ரூபா கொடுக்குறத 5 ரூபா 50 பைசா கொடுத்து வாங்கினா 10% எனக்கு விலை ஏறிடுச்சு. இது சிபிஐ இன்ஃப்ளேஷன். ஆனால் இந்த பேனாவை உற்பத்தி செய்கிறதுக்கு 3 ரூபா ரா மெட்டீரியல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 ரூபா ரா மெட்டீரியல் 3 ரூபா 30 பைசா ரா மெட்டீரியல் ஆயிடுச்சுன்னா இது ஹோல்சேல் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன். ஸோ இதன் காரணமாக நம்மளோட ப்ராடக்ட்ஸோட விலை இன்டைரக்டாக வந்து விலை ஏறதா செய்யும். மார்ஜின் ப்ரெஷர், விலை ஏற்றுனா மார்ஜின் ப்ரெஷர் கம்பெனிஸ்க்கு வரும். ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவான விஷயம். ஃபினான்ஸ் மினிஸ்டர் சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரா மெட்டீரியலோடைய இறக்குமதி வந்து இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்னால மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய இப்போ முக்கியமான பிரச்சனைனா, ஒன்று ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ், இன்னொன்று குரூட் ஆயில். இந்த 2 பிரச்சனை இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் பருவமழை வந்து பொய்த்து போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கூட ஃபுட் ஷார்ட்டேஜ் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. என்னன்னா, we want more foreign capital to come in. We look beyond bond market to bring back FIIs to India அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முறை படிக்கிறீங்க. We want more foreign capital to come in. நிறைய ஃபாரின் கேபிட்டல் உள்ளே வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அண்ட் அதே மாதிரி வெறும் பாண்ட் மார்க்கெட் மட்டும் இல்லாமல் அதை தாண்டி நாங்கள் சில மெஷர்ஸை பண்ண போகிறோம், இந்த எஃப்ஐஐஸை மறுபடியும் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா ஜிசெக்ஸில் வந்து குறைச்சாங்க, இதனால் ஜிசெக்ஸில் குறைச்சாங்க. எஃப்சிஎன்ஆர் டெபாசிட்ஸில் வந்து இந்த எட்ஜிங் பெனிஃபிட் கொடுத்தாங்க. இதன் காரணமாக கிட்டத்தட்ட 30 to 40 பில்லியன் டாலர் அளவுக்கு நம்மளுக்கு இன்ஃப்ளோஸ் வந்துட்டு இருக்கு. அதில் மாற்று கருத்து இல்லை, இன்ஃப்ளோஸ் வரப்போகுது, அதுலேயும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது மட்டுமே போதாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டாலர் கையிருப்பு 711 பில்லியன் டாலர் அளவுக்கு குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 200 மில்லியன் டாலர் அளவுக்கு நம்மளோட கையிருப்பு குறைஞ்சிருக்கு. இதுவும் வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணியே ஆகணும். அண்ட் இதெல்லாம் இப்படி இருக்கும்போது நம்மளோட டிஃபென்ஸ் செக்டரை பற்றி சில செய்திகள் வந்திருக்கு. என்னென்னா, இன்றைக்கி நம்மளோட டிஆர்டிஓ 2 இன்டர்செப்டார் மிசைல்ஸை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. இது இன்டர்செப்டார்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஏதோ ஒரு பேலிஸ்டிக் மிசைலே வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வான்லேயே இடைமறைச்சி அழிக்கணும். அதுதான் இந்த இன்டர்செப்டார் மிசைல்ஸ் பண்ணக்கூடிய வேலை. அண்ட் இதை வந்து சோதித்து பார்த்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் டிஆர்டிஓ மல்டி லேயர்டு பிஎம்டி ஷீல்டு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கதா சொல்லியிருக்காங்க. இதனால் ரொம்ப தூரத்துலேருந்து வரக்கூடிய மிசைல்ஸையும் நம்மளால் வந்து தகர்க்க முடியும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஹைட்ரோ பவர் பிளான்ஸ் வந்து உருவாக்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு $3 பில்லியன் அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. $3 பில்லியன் கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபா அளவுக்கு. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கணக்கு சொன்னேன் இல்லையா, 30,000 கோடி ரூபா அளவுக்கு இந்த ப்ராஜெக்டை இன்வெஸ்ட் பண்ண தயாரிக்காங்க. இது என்ஹெச்பிசிக்கு, பவர் கிரிட் மாதிரியான கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. ஒன்ஸ் அங்கே ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இந்த பவர் கிரிட் எல்லாம் போட வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ வந்து இவங்களுக்கான பிஸ்னஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து ஃபெர்டிலைசர் செக்மெண்ட்டை பற்றி நம்மளோட கவர்மெண்ட் வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க. இந்த நிதியாண்டிலேயே கிட்டத்தட்ட 25 லட்சம் டன் யூரியா உற்பத்தியை நம்ம அதிகரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 2 பிளான்ட்ஸ் வந்து புதுசாக வந்து நிறுவ போகிறத சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து பாசிட்டிவான விஷயம். நம்ம யூரியா தேவையும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இந்த பெட்ரோல் தேவையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாலே நம்மளுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வந்து தேவைப்படாது, குறைஞ்சிடும். ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸோட தேவை குறைஞ்சிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இந்திய ரூபா வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிடும். அதை பண்ணாங்கனாலே போதும். அதை விட்டுட்டு நம்ம இந்த எஃப்ஐஎஸை வந்து தாஜா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் அடுத்து ஷிப் ட்ராக்கிங் டேட்டா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்றைக்கி காலையில் இந்தியாவை சேர்ந்த இந்தியாவோட ஃப்ளாக் இருக்கக்கூடிய எல்என்ஜி டேங்கர் டிஷா வந்து இந்த ராஸ் லஃபானிலேருந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் கடந்து வெளியே வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ராஸ் லஃபான்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். அண்ட் இதை பற்றி நம்ம நிறைய முறை பேசியிருக்கோம். இது எந்த நாட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு நான் பின் கமெண்ட்டில் போடுறேன். இருந்தாலும் இதுக்கான கரெக்டான பதிலை சொல்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. ஆனால் சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நம்மளோட எம்எஸ்டி வீராத் டோவ் அப்படின்ற கப்பல் வந்து மூழ்கடிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது அட்டாக்ஸ் நடந்து கூட மூழ்கடிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவான விஷயம் தான். ஆனால் இந்த கப்பலில் இருந்த 14 இந்தியர்களை பத்திரமா காப்பாற்றிட்டதா வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் யூகேயோட பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு மேலே 16 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணக்கூடாது, பேன் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு இயல்பாகவே ஒரு கேள்வி வரலாம், நம்ம யூஸ் பண்ணுறது எப்படி அவங்களுக்கு தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் போய் நீங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேட் ஆஃப் பர்த்தில் நீங்கள் பிலோ 16 இயர்ஸ்னால் அது லாகினே அக்கௌண்ட்டே க்ரியேட் ஆகாது. அந்த மாதிரி பேன் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் இதில் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இது எதனாலன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த இன்டர்நெட்னால பசங்க வந்து ரொம்ப கெட்டு போகிறாங்க. அதுக்காக இந்த மெஷர்ஸை கொண்டு வந்திருக்காங்க.
அண்ட் நம்மளோட இந்தியாவோட மே மாதத்துக்கான ட்ரேட் டேட்டா வந்திருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸில் எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாக இருக்குது, இம்போர்ட்ஸ் அதிகமாக இருக்குது, ட்ரேட் டிஃபிசிட்டும் அதிகமாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், ட்ரேட் சர்ப்ளஸ் வந்து சர்வீஸ் செக்டாரில் மட்டும் அதிகரிச்சிருக்கு. இதை வந்து நம்ம ஏற்கனவே நிறைய டேட்டாவில் பார்த்துருக்கோம். சர்வீஸ் செக்மெண்ட்டில் மட்டும் நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த அமெரிக்காவோட ட்ரேட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஜூன் 23, 24 இந்தியாவுக்கு வர போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய யூஎஸ்டிஆர் ரூல்ஸ் படி இந்த ட்ரேட் டீல் நடக்கிறதுக்காக சில இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்குது. அண்ட் அதை பற்றின சில ஸ்டேட்மெண்ட்ஸும் அன்றைக்கி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளோட இந்தியா ஓரியன்டான இருக்கக்கூடிய செய்திகள். அண்ட் அடுத்து 3வது செக்மெண்ட் நம்மளோட ப்ராடர் மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு வந்தோம்னா, இன்றைக்கி காலையில் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி சொன்ன வந்து ஒரு 300 350 பாயிண்ட் கேப் அப்னு சொல்லிட்டு காமிச்சது. நம்மளோட நிஃப்டியும் 360 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. 24,000க்கு மேலே ஓப்பன் ஆச்சு. ஆனால் அங்கேருந்து கான்ஸ்டன்ட்டான ஒரு செல் ஆஃப் அண்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் 157 பாயிண்ட் அளவுக்கு விழுந்து இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டேயில் 23,853 நம்மளோட நிஃப்டி வந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் இதுக்கு காரணம் என்னென்னு சொல்லிட்டு நம்மளோட அந்த ஜியோபொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் காரணமாக நான் சொன்னேன். அண்ட் அடுத்து அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தோம்னா மொத்தம் 3,300 கம்பெனியில் 2,510 கம்பெனிஸ் பாசிட்டிவாகவும் 830 கம்பெனிஸ் வந்து நெகட்டிவாக இருக்குது. அண்ட் செக்டார் வைஸ் பார்த்தோம்னா ஆட்டோ செக்டார் 2.5%, பேங்க் நிஃப்டி 0.6%, எஃப்எம்சிஜி 0.4%, ஐடி செக்டார் 1% இன்க்ரீஸ் இருக்குது. ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் 0.5% அளவுக்கு இருந்திருக்கு. அண்ட் ஆட்டோ செக்டாருக்கு இன்னொரு டேட்டா வந்திருக்கு. SIAM அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா வந்திருக்கு. இந்த SIAMனா ஒன்றும் இல்லை, சொசைட்டி ஆஃப் இந்தியன் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஆட்டோமொபைல் மட்டும் நீங்கள் 3 டேட்டா பார்க்கணும். ஒன்று, அந்தந்த கம்பெனி அந்தந்த மாதத்துக்கு கொடுக்கக்கூடிய சேல்ஸ் டேட்டா. 2வது ஃபாடா டேட்டா, ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர் அசோசியேஷன், அவங்க கொடுக்கக்கூடிய டேட்டா. இவங்க வந்து இந்த ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய சொசைட்டி கொடுக்கக்கூடிய அந்த அசோசியேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு டேட்டா. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டோட்டல் வெஹிக்கல் சேல்ஸு இயர் ஆன் இயர் பேசிஸில் 17% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் பேசஞ்சர் வெஹிக்கல் மட்டும் 27% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க இயர் ஆன் இயர் பேசிஸில் மே மாதத்தில். அண்ட் 2 வீலர் 15%, 3 வீலர் 31%, அண்ட் பேசஞ்சர் வெஹிக்கல் வந்து 11% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது ஆட்டோ செக்டாருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை எத்தனால் 100% வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லும்போது புது விதமான வண்டிகள் வந்து உருவாக்க வேண்டியது இருக்கும். அண்ட் அதன் காரணமாக இவங்களுக்கு வந்து புது பிஸ்னஸஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த எத்தனால் 100% யூஸ் பண்ணலான்னு சொன்னதுனால இன்றைக்கி சுகர் கம்பெனி ஸ்டாக்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் அடுத்து FII டேட்டா கேஷ் மார்க்கெட்டில் பார்த்தோம்னா FIIs வந்து இன்றைக்கி 200 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட 12-13 நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வந்து பை சைடில் மாறியிருக்காங்க. அண்ட் DIIs கிட்டத்தட்ட 3,189 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அண்ட் கோல்டு ப்ரைஸ் எடுத்துக்கிட்டோம்னா $4,360 இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் 24 கேரட் கோல்டு நம்மளோட இந்தியன் புல்லியன் அசோசியேஷன் சொல்கிறது 15,383 ரூபா ஒரு கிராமுக்கு சொல்கிறாங்க. அண்ட் 22 கேரட் கோல்டு 14,100 ரூபா ஒரு கிராமுக்குன்னு சொல்கிறாங்க. கோல்டு ப்ரைஸஸ் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 3% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ஈரான் அமெரிக்கா பிரச்சனை முடியுதுன்றதுனால புதன்கிழமை அமெரிக்கன் ஃபெடரல் ரிசர்வ் FOMC மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றலை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இன்னும் கோல்டு ப்ரைஸஸ் பயங்கரமாக ஏறும். ஒருவேளை ஏற்றுனாங்கன்னா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறைஞ்சா போய் வாங்கிக்கோங்க, அதுதான் ஒரு சான்ஸ். ஈவன் FOMC மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுனாங்கன்னா நம்மளோட மார்க்கெட் விழும். அப்படி விழுந்தாலும் அது உங்களுக்கு வாங்குறதுக்கான சான்ஸ். ஏன்னா 2 நாள் முன்னாடி 23,100 150 பார்த்துட்டு இருந்தோம். 23,145 உடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ 1000 பாயிண்ட் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் ஒரு நல்ல நியூஸ் வந்தால் போதும், ஒரு 2 நாள் 3 நாள் 1000 பாயிண்ட் 1500 பாயிண்ட் 2000 பாயிண்ட் ஏறிடும். ஸோ விலை வாங்கணும், ஏற விற்கணும், அதை மறந்துடாதீங்க. அண்ட் அடுத்து சைனாவோட கோல்டு ரிசர்வ் டேட்டாவோட டேட்டா வந்திருக்கு. அவங்ககிட்ட கோல்டு எவ்வளோ கையிருப்பு இருக்குன்ட்டு. அவங்களோட ஓவரால் ஃபாரெக்ஸில் 9% அளவுக்கு தங்கமாக அவங்க வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது ஹிஸ்டாரிக்கலாக ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் கோல்டு ஹோல்டிங் பை சைனா அப்படின்னு சொல்கிறாங்க. இது தங்கத்தில் முதலீடு பண்ணியிருக்கிறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் பார்க்கப்படுது. அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் கிட்டத்தட்ட 2,35,000 வரை போயிருந்தது இந்த பிரச்சனையின் காரணமாக. இப்போ மறுபடியும் 2,54,000 வந்திருக்கு. இந்த க்ரூட் ஆயிலோட விலை இன்றைக்கி $83 கீழே வந்ததுனால நம்மளோட USD/INR ஸ்ட்ரென்த்தன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 40 பைசா அளவுக்கு வந்து அப்ரிஷியேட் ஆகி 94.7 வந்து இன்றைக்கி வந்து ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு நம்மளோட USD/INR. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட 10-year ட்ரெஷரி ஈல்ஸ் இருக்குல்ல, அது வந்து கூல் டவுன் ஆயிருக்கு. ஈவன் அமெரிக்காவோட ட்ரெஷரி ஈல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 0.9% அளவுக்கு இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது கூல் டவுன் ஆயிருக்கு. ட்ரெஷரி ஈல்ஸ்ன்றது ஃபெடரல் ரிசர்வோட ரேட் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கண்ணாடி மாதிரி. இது கூல் டவுன் ஆகிருக்கிற பட்சத்தில் அங்கேயும் ரேட் ஹைக் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுக்குது. புதன்கிழமை நைட் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த தகவல்களை நைட்டு 11:30 மணி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம்னா நான் ஷார்ட்ஸ் போடுவேன். ரொம்ப சாதாரண விஷயம்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் சொல்லுவேன். நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் பின் கமெண்ட்டில் இருக்கும், சேர்ந்துக்கோங்க. அண்ட் அடுத்து 4வது செக்மெண்ட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸுக்கு வந்தோம்னா, அதாவது 19-20 கம்பெனிஸ் சம்மந்தப்பட்ட செய்திகள் இருக்குது. முதல் விஷயம் என்னென்னா, இன்றைக்கி OMC கம்பெனிஸ் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸோட ஷேர் ப்ரைஸ் எல்லாம் பயங்கரமாக ஏறிச்சு.
கிட்டத்தட்ட IOCL வந்து 2.5%, BPCL 2.7%, HPCL 3.2% இன்க்ரீஸ் ஆனது. அதுக்கான காரணம் இந்த க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸ் விழுந்ததுனால, பெட்ரோலோட விலை வந்து ₹107 ₹108 கொண்டு போயிட்டதுனால மறுபடியும் உங்களோட மார்க்கெட்டிங் மார்ஜின்ஸ் பாசிட்டிவாக மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இதனால் ஒரு லிட்டருக்கு ₹4.60 ₹4.80 அளவுக்கு இந்த எண்ணெய் நிறுவனங்களுக்கு வந்து லாபம் வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பெட்ரோல் விலையை குறைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும், என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இது வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவான விஷயம். அந்த அதர் அண்ட் ஆயில் இந்தியா ONGSக்கெல்லாம் க்ரூட் ஆயிலோட விலை விழுந்தது ஒரு நெகட்டிவான விஷயம். ஈவன் நேற்று நம்மளோட வீடியோலேயே நம்மளோட லைவ் செஷன்லேயே சொல்லியிருந்தோம், சவுதி அராம்கோட ஷேர் ப்ரைஸ் வந்து விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு க்ரூட் ஆயிலோட விலை விழுந்ததுனால. ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சிமிலர் பிஸ்னஸில் இவங்க இருக்காங்க. அண்ட் இன்றைக்கி வேதாந்தாவோட டிமர்ஜ் பண்ண பிஸ்னஸஸ் எல்லாமே லிஸ்ட் ஆச்சு. அதாவது வேதாந்தா அலுமினியம், வேதாந்தா பவர், வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸ், வேதாந்தா அயர்ன் அண்ட் ஸ்டீல், வேதாந்தான்னு இருக்கக்கூடிய வேதாந்தா ஜிங்க் வியாபாரம் பண்ணக்கூடிய பிஸ்னஸ். இந்த வேதாந்தா அலுமினியம் வந்து ₹522 பர் ஷேர்னு சொல்லிட்டு லிஸ்ட் ஆச்சு. லிஸ்ட் ஆனதுலேருந்து லோயர் சர்க்கியூட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. வேதாந்தா பவர் ₹41.80 லிஸ்ட் ஆகிட்டு நார்மலாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, மேலேயும் கீழேன்னு சொல்லிட்டு. வேதாந்தா ஆயில் ₹38 லிஸ்ட் ஆச்சு, அதுவும் லோயர் சர்க்கியூட் அடிச்சது. அண்ட் 10க்கு இந்த க்ரூட் ஆயிலோட விலையும் கரெக்டாக விழுந்திருக்கு, அதுவும் ஒரு நெகட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் வேதாந்தா அயன் ₹20 லிஸ்ட் ஆச்சு, அது நார்மலாக ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. வேதாந்தா ஜிங்க் 2% அளவுக்கு டவுனில் இருந்தது, வேதாந்தாவோட ஒரிஜினல் கம்பெனி. ஸோ இது எல்லாமே சேர்த்து மார்க்கெட் கேப் 3.52 lakh crore சொல்கிறாங்க. இது 3 லட்சம் கோடி தான் சம் ஆஃப் டோட்டல் பார்ட்ஸ். இதை தான் வந்து நம்மள முன்னாடியே வந்து அனலிசிஸில் சொன்னோம். இதுக்காக தான் நான் இதில் முதலீடு பண்ணேன். ஒன்ஸ் லாபம் வந்தோடனே லாபம் வந்த பணத்துக்கு மட்டும் ஷேர்ஸை விற்றுட்டு மற்ற என்னோட கேபிட்டல் வந்து ரெக்கவர் பண்ணிட்டேன். அண்ட் இந்த 3.52 lakன்றது இப்போ இருக்கக்கூடிய வேல்யூஷன். ஆனால் இதுலேயே வந்து 2 கம்பெனி வந்து லோயர் சர்க்கியூட் அடிச்சிட்டு இருந்தது. 2 கம்பெனி லோயர் சர்க்கியூட் அடிச்சதுனால கொஞ்ச நாள் இந்த வேல்யூஷன் கரெக்ட் ஆகிட்டு கரெக்டான வேல்யூஷன் நமக்கு தெரிய வரும். அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அடுத்து REC ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன் வந்து அவங்களோட ஒரு சப்சிடரி கம்பெனியான ஜல்னா பவர் டிரான்ஸ்மிஷனை மகாராஷ்டிராவோட கவர்மெண்ட் ஸ்டேட் எலக்ட்ரிக் டிரான்ஸ்மிஷன் வந்து விற்கிறதுக்கு வந்து தயாராகிட்டாங்க. அண்ட் அதுக்கு ஷேர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இதனோட டிரான்சாக்ஷனோட வேல்யூ வந்து 3.21 crores வந்து விற்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அசோகா பில்ட்கானுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இந்த ஆர்டர் யார்கிட்டேருந்து கிடச்சிருக்குன்னா சத்தீஸ்கர் ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்கிட்டேருந்து கிடச்சிருக்கு. அண்ட் இதன் மூலிமா அவங்களுக்கு ₹112 கோடி மதிப்புள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்டுறதுக்கான ஆர்டர். அண்ட் இது இவங்களுக்கு பாசிட்டிவான விஷயம். இந்த ஆர்டரை, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டை அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்க பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்து ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய WIPO, அதாவது வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷனோட லிஸ்டிங்கில் 20 இடத்துக்குள்ளார வந்துருச்சு. அதாவது இப்போ இவங்ககிட்ட நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குன்னு சொல்ல வராங்க. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ ரிலையன்ஸ் ஜியோ கூடிய சீக்கிரமே வந்து தனியாக லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மீஷோவோட போர்டு அவங்களோட ஒரு கம்பெனி, ஒரு சின்ன கம்பெனியாக வாங்குறதுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இந்த சின்ன கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா கிரானா கிளப். இந்த கம்பெனியை ₹202 கோடி கொடுத்து வாங்க போகிறாங்க. ஒன்ஸ் இந்த கம்பெனியை வாங்கினதுக்கப்புறம் இது முழுக்க இதனோட சப்சிடரி நிறுவனமாக மாறிடும். இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இன்ஆர்கானிக் குரோத்துக்கு இவங்க வந்து அடி போடுறாங்க. அண்ட் அடுத்து சியன்ட் வந்து இன்றைக்கி வந்து அவங்களோட பைபேக்கை லான்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் இதனோட பைபேக்கோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ₹720 கோடி. ஒரு ஷேரை ₹1125 மதிப்பில் வந்து வாங்க போகிறாங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. சியன்ட்டோட ஷேர் ஹோல்டர்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் விப்ரோவோட பைபேக்கு நாளைக்கு தான் லாஸ்ட் டேட், அதுக்குள்ளார அப்ளை பண்ணிவிடுங்க. நாளைக்கு விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பைபேக்கு அப்ளை பண்ண முடியாது. இப்போயும் கூட ₹180 நான் காலையில் பார்த்தேன். அண்ட் ₹250 போது கிட்டத்தட்ட ₹70 அளவுக்கு வந்து ப்ரீமியம் இருக்குது. தாராளமாக நீங்கள் அதில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதில் கொடுக்குற ஷேர்ஸை மறுபடியும் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம். ஸோ வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து JSW எனர்ஜி ஒரு மாருதி கிளீன் கோல் அண்ட் பவர் லிமிடெடில் 100% ஷேர்ஸை ₹1140 கோடி கொடுத்து வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு இன்ஆர்கானிக் அக்வைசேஷன். இந்த அக்வைசேஷன் மூலிமா இவங்களோட டார்கெட் வந்து 2030 30 GW கெப்பாசிட்டி வந்து அடையணுன்றது தான். அண்ட் இப்போ இவங்ககிட்ட கரண்ட்டாக 300 MW அளவுக்கு தெர்மல் பவர் பிளான்ட் கெப்பாசிட்டி இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு இன்ஆர்கானிக் க்ரோத் அக்விசேஷனாக பார்க்கப்படுது. இது JSW எனர்ஜிக்கு பாசிட்டிவான விஷயம். அண்ட் அடுத்து எக்ஸாவேர் டெக்னாலஜிஸ் இன்னைக்கு வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. குஜராத் கிஃப்ட் சிட்டியில் இவங்க வந்து ஒரு டெலிவரி சென்டர் வந்து ஆரம்பிக்க போகிறத சொல்லியிருக்காங்க. இது எதுக்குன்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கான சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இவங்களுக்கு பாசிட்டிவான விஷயம். அடுத்த 3 வருஷத்துக்குள்ளார இந்த டெலிவரி சென்டரில் 1000 பேருக்கு வேலை கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த IT செக்டாரில் எவ்வளோ ஆட்களை வேலை இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட பிஸ்னஸ் வளருதுன்னு அர்த்தம். ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயமா இவங்களுக்கு பார்க்கப்படுது. அண்ட் அடுத்து ஆஸ்வால் பம்ப்ஸ்க்கு 3 ஆர்டர் கிடச்சிருக்கு, அதாவது பைப் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக. அண்ட் இந்த ஆர்டர் மூலிமா கிட்டத்தட்ட ₹247 கோடி அளவுக்கு லாபம் ஒரு ரெவன்யூ வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 10 வருஷத்தில் இதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, ஸ்பேர்ஸ் விற்கிறது, இந்த மாதிரி ப்ராசஸில்
257 கோடி ரூபாய் அளவுக்கு ரெவன்யூ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஆஸ்வால் ஃபார்ம்ஸுக்கு பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. இன்னைக்கு கோல்டு ப்ரைஸஸ் ஏறினதுனால கோல்டு கம்பெனிஸ், அதாவது ஜுவல்லரி கம்பெனிஸாக இருக்கட்டும், கோல்டு ஃபைனான்ஸ் கம்பெனிஸாக இருக்கட்டும் பாசிட்டிவாக இருந்தது. அதே மாதிரி க்ரூட் ஆயிலோட விலை விழுந்ததுனால ஏவியேஷன் கம்பெனிஸ், பெயிண்ட் செக்டார், கெமிக்கல் கம்பெனிஸ், ஃபெர்டிலைசர் கம்பெனிஸ் எல்லாம் பாசிட்டிவ் வந்தது. ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து ஐடிசிக்கு கொட்டாக் செக்யூரிட்டிஸ் அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸாக 365 ரூபா சொல்லியிருக்காங்க. நேற்று தான் ஒரு நண்பர் வந்து 420 ரூபா பக்கத்தில் வாங்கினதா சொன்னார். இப்போ இவங்க 365 வராங்க. ஸோ என்னதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. இவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்கன்னா, நம்ம நேற்று லைவில் சொன்னது தான், இந்த சிகரெட் மேலே இந்த ப்ரெஷர் வந்து ஆல்ரெடி வந்து ஃபேக்ட்ரின் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அது வந்து ப்ரைஸில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இப்போ இந்த இடத்துல வாங்கினோம்னா 365 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை இன்னும் இதை ஏறணும்னா இது 300 ரூபாவை தாண்டட்டும், வெயிட் பண்ணலாம். ஏன்னா இதுக்குள்ளார இவனுங்க இந்த வாரத்துக்குள்ளார என்ன கலைபுரம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எனக்கு வந்து ஒரு டவுட்டாகவே இருக்குது, இவனுக்கு எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அடுத்து ஸ்னைடர் எலக்ட்ரிக் வந்து அவங்களோட பேரண்ட் கம்பெனி ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தோட இவங்க வந்து ஒரு டைப்பை போட்டிருக்காங்க. இவங்களோட பேரண்ட் கம்பெனி இன்டர்நேஷ்னலாக இருக்கக்கூடிய கம்பெனி. இதனால் இவங்களுக்கு என்ன பாசிட்டிவ் விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாக்ஸ்கானும் இந்த ஸ்னைடர் எலக்ட்ரிக்கும் சேர்ந்து ஏஐ டேட்டா சென்டர்ஸை கட்ட போகிறதா சொல்லியிருக்காங்க. இது இந்தியாவில் தான் வரும்னு எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கவர்மெண்ட் 2047 வரையும் டேக்ஸ் ஹாலிடே கொடுத்துருக்காங்க. எதுக்கு? இந்த ஏஐ டேட்டா சென்டருக்கு. ஸோ கண்டிப்பாக இது இந்தியாவுக்குள்ள தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அடுத்து ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க. பெங்களூரில் ஒரு 9 ஏக்கர் நிலத்தில் ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியை கட்ட போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதன் மூலிமா 600 கோடி ரூபாய் அளவுக்கு ரெவன்யூ வரும்னு சொல்லியிருக்காங்க. இது இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அடுத்து ஜிஆர் இன்ஃப்ராக்கு 1897 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு ரயில்வே கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. அதாவது இபிசி கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. இது யார் கொடுத்துருக்காங்கன்னா, வெஸ்டர்ன் ரயில்வே கார்பரேட், வெஸ்டர்ன் ரயில்வே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்க வந்து இந்த கான்ட்ராக்டில் புது ரயில் லைன்ஸ் போடுறது, அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, ஸ்டேஷன் பில்டிங் கட்டுறது, டனல் கட்டுறதுன்னு சொல்லிட்டு பல வேலைகளை பண்ண போகிறாங்க. அண்ட் இது வந்து இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. இந்த ஆர்டர் கிடைச்ச நாள்லேருந்து 900 டேஸ்க்குள்ளார இந்த ஆர்டரை முடிக்கணும். அண்ட் இவங்களோட மார்க்கெட் கேப் பார்த்தோம்னா 8500 கோடி. 8500 கோடி மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய கம்பெனிக்கு 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு இபிசி கான்ட்ராக்ட் கிடைக்குது. இதில் ஒரு 10% லாபம் வச்சா கூட 200 கோடி ரூபா ஆச்சு. ஸோ இந்த ஒரு ஆர்டரில் மட்டும் 20 ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் போட்டால் கூட 1600 கோடி ரூபாய் வேல்யூவேஷன் வந்து உங்களுக்கு ஏறணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த 3 வருஷத்துக்கு இதை பிரித்து பார்த்தீங்கன்னா கூட 2000 கோடியில் 200 கோடி, 200 கோடினா 70 கோடி ஒரு வருஷத்துக்கு, கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் அளவுக்கு வேல்யூவேஷன் வந்து உங்களுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் ஆகுது. இதை பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்து வாரி எனர்ஜிஸ்க்கு 800 மெகாவாட் சோலார் மாடல்ஸை சப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது அவங்களுக்கு பாசிட்டிவான விஷயம். அண்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அவங்களோட அப்போலோ ஃபார்மசி இருக்கு இல்லையா, அதை டிமெர்ஜ் பண்ண போகிறதா வந்து செய்திகள் இருக்குது. அண்ட் அதுக்கான எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனை இன்னைக்கு அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. அவங்களோட பேர் ஷோபனா கெமினை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து நோட் பண்ணிக்கோங்க, அப்போலோட ஷேர் ஹோல்டர்ஸ். அண்ட் என்எஸ்சியோட ஐபிஓ இந்த வாரத்தோட வீக்கெண்டில் வரப்போகுது. அண்ட் அந்த ஐபிஓட டிஆர்ஹெச்பி பார்த்துட்டு அதை வாங்கலாமா வேணாம். என்எஸ்சியோட பிஸ்னஸை பெருசாக அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச பிஸ்னஸ் தான். அது அவங்களோட பங்காளி பிஎஸ்சி இருக்கா இல்லையா, அதை அனலைஸ் பண்ணும்போது இவங்களும் நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஸோ இவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம இதை வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கான ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ். அண்ட் இப்போ நம்ம பேசிட்டு இந்த நேரத்தில் கிஃப்ட் நிஃப்டி ஒரு 80 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கு. அண்ட் அமெரிக்காவில் டவ் ஜோன்ஸ் 1.3% பாசிட்டிவாகவும், அவங்களோட நாஸ்டாக் 2.95% கிட்டத்தட்ட 3% பாசிட்டிவாகவும், அண்ட் அவங்களோட S&P 500 1.91% பாசிட்டிவாகவும், கோல்டு ப்ரைஸஸ் $4,356 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் க்ரூட் ஆயிலோட விலை எடுத்துட்டோம்னா $82.72 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நம்மளோட ஏடிஆர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஆக்சிஸ் பேங்கோட ஏடிஆர் 1% அளவுக்கு பாசிட்டிவாகவும், டாக்டர் ரெட்டியோட ஏடிஆர் 0.75% பாசிட்டிவாகவும், HDFC பேங்கோட ஏடிஆர் 3.4% பாசிட்டிவாகவும், ஐசிஐசி பேங்கோட ஏடிஆர் 0.6% பாசிட்டிவாகவும், இன்ஃபோசிஸோட ஏடிஆர் 1.4% அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. விப்ரோட ஏடிஆர் 4% பாசிட்டிவாக இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கான செய்திகள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவுங்க. இந்த வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கும் பகிருங்க. அண்ட் நாளைக்கு உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபுளான டேயாக இருக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.